Hi friends, welcome to DC Home Cook. பிரியாணினாலே ரொம்ப ஸ்பெஷல். அதில் மட்டன் பிரியாணினா எல்லாருக்கும் ஃபேவரட். ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா நம்மளே அரைச்சி குக்கரில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் மல்லி 1.5 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, கல்பாசி கொஞ்சம், ஜாதிபத்திரி கொஞ்சம், மராத்தி மொக்கு 1, ஏலக்காய் 3, நட்சத்திர சோம்பு 1, பட்டை 3, கிராம்பு 3, வரமிளகாய் 5 சேர்த்து கொஞ்சம் வறுபட்டதும் 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது 1/2 கிலோ பிரியாணி செய்யறதுக்கான அளவு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 கிலோ பிரியாணி செய்கிறீங்கன்னா இதையவே டபுளாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி சேர்த்து பிரியாணி செய்ய போகிறோம். 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ குக்கர் வச்சு 100 மில்லி கடலெண்ணெய் சேர்த்து 50 மில்லி நெய் சேர்த்து பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை 2, ரோஜாப்பூ கொஞ்சம் எல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சதுமே 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தயிர் 3 ஸ்பூன், தக்காளி 3 சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 கை புதினா, 1/2 கை மல்லித்தலை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை சேர்த்து மட்டனில் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி, நார்மல் தண்ணி சேர்த்து மொத்தமாக 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதி வந்ததுமே அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் கொதித்ததுமே மூடி போட்டு 1 விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போது குக்கரை திறந்து பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பிரியாணி நல்லா குழையாமல் வந்திருக்கு. ஒரு பாத்திரத்தில் வாழை இலை போட்டு நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் பிரியாணியை மாற்றி வச்சுக்கலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து சூடாக எடுத்து பரிமாறுங்க. இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.